ஜூஸ்னு மாடர்னா நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் பானகம்தான் சிறந்தது. இனிப்பு அப்படிங்கிறது வந்து உடலை வளர்க்கக்கூடியது, தாபிதங்களை நீக்கக்கூடியது, கழிவுகளை நீக்கக்கூடியது, உடம்பை பக்குவப்படுத்தக்கூடியது. நோன்பு கஞ்சி எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் ஒரு மிகச்சிறந்த விரதத்தை முடிக்கக்கூடிய. எப்போதுமே இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து அறிவு சார்ந்தது தான். இறை அப்படிங்கிறத சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னாச்சு, ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பட்டினி. இங்க அறிவு கூடும், அன்பு கூடும். இந்த பழங்களை சாப்பிடும்போது முன்னாடி ஒரு 2 மணி நேரம், பின்னாடி ஒரு 2 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. சரி, இப்போ 6 மணிக்கு நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எப்படி முடிக்கிறது? ஆரம்பிக்கிறது நீங்க சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. முன்னாடி 6 மணிக்கு திட உணவுகள் முடிச்சிடணும்னு சொல்லிட்டீங்க. முடிக்கும் போது எப்படி முடிக்கிறது? இப்போ அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அப்போ அவர் முடிக்கும் போது ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கப்பட்டது. இப்போ சமீபத்தில் கன்னியாகுமரி நம்ம நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் இருந்தப்போ அவர் முடிக்கும் போதும் ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கப்பட்டது. எதை குடிச்சு நம்ம முடிக்கிறது? எப்படி முடிக்கிறது? எப்போதுமே ரொம்ப நீண்ட நேரம் நம்ம வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது அவங்க வந்து நீரும் அருந்துறதில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல்ல உடம்புக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது நீர்த்துவமான பொருட்கள். இப்போ நீங்க சொன்ன 2 பேர் நீர்த்துவமான அந்த இதை குடிச்சு பண்ணாங்க. நம்ம ஊர்ல வழக்கத்துல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பானகம். பானகம் அப்படிங்கிறது வந்து புளிப்பான ஒரு பழமோ அல்லது புளிப்பு ஏற்படுத்தக்கூடிய நெல்லிக்காய் மாதிரியான ஒரு காயோ, அது கூட கொஞ்சம் வெல்லம், சுக்கு, ஏலக்காய் இதை போட்டு கரைச்சு செய்யக்கூடியது ஒரு பானகம். இது ஊர் முழுவதும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஊர்ல யாருமே அன்னைக்கு சமைக்க மாட்டாங்க, பொங்க மாட்டாங்க. ஊர்ல பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த பானகம் தயாரிக்கப்படும், விநியோகிக்கப்படும், சரியா கொடுப்பாங்க. பானகம் தான் சிறந்தது. ஜூஸ்னு மாடர்னா நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் எலுமிச்சை சாறோ அல்லது நெல்லிக்காய் சாறோ பனை வெல்லம் கலந்து ஏலக்காய் சுக்கு போட்டு கலந்து, இது ஏலக்காய் சுக்குலாம் பார்த்தீங்கன்னா அகட்டு வாய் அகற்றின் பேர். ரொம்ப நேரம் நம்ம பசியோட இருக்கும்போது அகற்று வாய்னா வயிற்றில் தங்கி இருக்கக்கூடிய காற்றை வெளிப்படுத்துவதற்கு சுக்கு, ஏலக்காய். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய சிறந்த உணவை செரிமானம் பண்ணுவதற்கு சுக்கு, ஏலக்காய் உதவியாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த லோ சுகர் லெவலை சரிப்படுத்துறதுக்கு அந்த வெல்லம் உதவியாக இருக்கும். இந்த பானகத்தில் இருக்கக்கூடிய புளிப்போடு சேர்ந்து செய்யக்கூடிய அந்த அமிர்தம் அப்படிங்கிறது குடல், வயிறு பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த கழிவுகளை வேகமாக நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு அருமையான கலவை. அதே மாதிரி இன்னொரு நல்ல கலவை அப்படிங்கிறது வந்து முஸ்லீம் அன்பர்கள் சாப்பிடக்கூடிய நோன்பு கஞ்சி. அது மாலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது குடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது அது. ஸோ அந்த நோன்பு கஞ்சி, பானகம், இந்த மாதிரி மரபு வழியாக வரக்கூடிய அந்த சாறுகள் அல்லது நீர்த்துவமான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி குடிச்சு நம்ம முடிக்கலாம். இப்போ இதில் எலுமிச்சை சாறுலையும் இந்த ஆரஞ்சு, சாத்துக்குடியெல்லாம் சிட்ரிக் அமிலங்கள் இருக்கும் இல்லையா? அந்த வெறும் வயிற்றுல அந்த சிட்ரிக் அமிலம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோமே, அது எப்படி நீங்க? இல்லையே, நம்ம எந்த இடத்துலையும் சொல்லலை. ஏன்னா நம்ம தமிழ் மருத்துவத்துல சுவை, வீரியம் அப்படிங்கிற மாதிரி 2 ஒரு தத்துவங்கள் உண்டு. இப்ப நம்ம நாக்குல போட்டு சுவைக்கும் போது ஒரு சுவை இருக்கும், வயிற்றுக்குள்ள அது வேறு சுவையாக மாறும். இப்ப எலுமிச்சம்பழத்திலையும் நெல்லிக்காயிலையும் இருக்கக்கூடிய புளிப்பு தன்மை அப்படிங்கிறது வயிற்றுக்குள்ள போனவொடனே இனிப்பாக மாறும். அப்போ அது சுவை, அது நல்ல உமிழ்நீரோட கலந்திருந்தால் மட்டுமே. உமிழ்நீரோட கலந்து உள்ள போகும்போது அந்த புளிப்பு சுவைங்கிறது வந்து இனிப்பாக மாறிடும். இனிப்பு அப்படிங்கிறது வந்து உடலை வளர்க்கக்கூடியது, தாபிதங்களை நீக்கக்கூடியது, கழிவுகளை நீக்கக்கூடியது, உடம்பை பக்குவப்படுத்தக்கூடியது. ஸோ அதனால பயப்பட வேண்டியது. சரி, அப்போ இப்போ இன்னொரு கேள்வி வருது. எலுமிச்சை சாறு, இந்த ஆரஞ்சு ஜூஸ், அந்த நீர், இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? இப்போ இதை வந்து சர்க்கரை போட்டு குடிக்கணுமா, இல்லை எலுமிச்சை சாறு அப்படியே குடிக்கணுமா, இல்லை நீர் கலந்து குடிக்கணுமா? எப்படி இது முறை என்ன? சர்க்கரை, ஒயிட் சுகர் எப்போதும் வேண்டாம் நம்ம சொல்லலாம். தேனோ பனை வெல்லமோ கலந்து சாப்பிடலாம். நான் சொன்ன அந்த கலவை எப்படிதான் 200 மில்லி தண்ணீர் நம்ம அதை கணக்கே சொல்லிடுவோம். இவ்வளோ நீங்க கேட்ட பிறகு நம்ம சொல்லிடுவோம். 1 டம்ளர் தண்ணீர், சரி, அதுல அரை மூடி எலுமிச்சை, சரி, அந்த ஒரு பழத்தை பாதியா வெட்டி அதில் உள்ள அந்த விதையை நீக்கிட்டு அந்த சாறு மட்டும் நம்ம உள்ள போட்டுறோம். அதில் 1 தேக்கரண்டி வச்சுக்கோங்க. பழ சைஸ் பெருசாக இருக்கும், அதனால 1 தேக்கரண்டி, அதாவது 5 மில்லி அளவிற்கு எலுமிச்சை சாறு. 1 தேக்கரண்டி பனை வெல்லம் அல்லது பனங்கருப்பட்டி அல்லது பனங்கல்கண்டு, சரி, 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி, 4 சிட்டிகை அளவிற்கு சுக்கு பொடி. அவ்வளோதாங்க. சூப்பர் சூப்பர். இது மிக சிறந்த ஒரு பானகம்.
இந்த பானகத்தை நம்ம அருந்துறது அப்படிங்கிறது, அது சுவைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறது அப்படிங்கிறது, உமிழ்நீரோட கலந்து உள்ள சேர்க்கறது. அதாவது 1 டம்ளர் நம்ம அந்த பானகம் குடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 ml அளவுக்கு உமிழ்நீர் உள்ள போயிடணும். ஓகே. அந்த அளவிற்கு பொறுமையாக சுவைத்து உள்ள இறக்கணும்னா அந்த வயிறு குடல்ல தங்கி இருக்கக்கூடிய என்ன எதுக்காக நம்ம விரதம் இருந்தோமோ அந்த பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். சூப்பர் சார். இப்போ இந்த இடத்துல மோரை வைக்க முடியாதா? மோர் பயன்படுத்தலாம், நிச்சயமாக மோர் பயன்படுத்தலாம். மோர்ல நம்ம பயன்படுத்தும் போது சீரகம், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி கொஞ்சம் வறுத்து, இஞ்சியும் சீரகமையும் வறுத்து அதுல போட்டு அந்த மோரையும் பயன்படுத்தலாம். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பலனையும் கொடுக்கும். கண்டிப்பா நிறைய இருக்கு. அதாவது விரதத்தை முடிக்கக்கூடியது அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்கு. பானகம் சொன்னீங்க, இப்ப மோர் சொல்றீங்க, எலுமிச்சை சாறு மிகச்சிறந்தது. அதுக்கு எப்படி 200 மில்லி அது அளவு கூட சொல்லிட்டீங்க. நோன்பு கஞ்சி எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் ஒரு மிகச்சிறந்த விரதத்தை முடிக்கக்கூடிய ஒரு பானம் தான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வழிமுறைகளையும் ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒரு முறை இருக்கும். அதை அப்படியே பின்பற்ற வேண்டியது. நீங்க நோன்பு கஞ்சின்னு சொல்றதுனால அங்கிருந்து ஒரு கேள்வி எடுக்கிறேன். என்னன்னா, இப்போ முகலாய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் நோன்பு இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை நம்ம காலகாலமா பார்த்துட்டு வரோம். ஸோ அவங்களுடைய நோன்பு முறை என்னன்னா, அதிகாலையில் உணவு நல்லா சாப்பிட்றது, காலையிலிருந்து அந்த மாலை வரைக்கும் உண்ணா நோன்பு இருந்து, அது மாலை வேளைகள்ல சாப்பிட்டு ஒரு சில விஷயங்களை சாப்பிட்டு அந்த நோன்பை முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான முறை இருக்குல்ல. ஸோ இதை அவங்க லாங் டியூரேஷன் அதை ஃபாலோ பண்றாங்க. இதனால அவங்களுக்கு என்ன நன்மை? அது வந்து இறை பக்தி, இறை நம்பிக்கை அது ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ரீதியாக அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கும்? எப்போதுமே இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து அறிவு சார்ந்தது தான். இறை அப்படிங்கிறத சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா முற்றறிவுன்னு சொல்லுது. இப்ப நாமெல்லாம் பேசிட்டு இருக்கிறது சிற்றறிவு. சிற்றறிவுக்கும் முற்றறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முற்றறிவு அப்படிங்கிறது வந்து அனைத்தும் அறிந்திருக்கக்கூடிய அறிவு. அறிவின் நிறைவு எல்லை அப்படின்னு கம்ப்ளீட் ஃப்ரான்டியர் ஆஃப் த நாலேஜ் அப்படிங்கிறதான் சித்தர்களுடைய இலக்கணம். ஸோ அந்த முற்றறிவை நோக்கிய பயணம் தான் எல்லா மார்க்கங்களும் சொல்லுது. இப்போ நீங்கள் சித்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் சொல்கிற அந்த முகலாய அன்பர்கள் எடுக்கிறத சொல்லலாம், அல்லது கிறிஸ்டியானிட்டி அதை பின்பற்றக்கூடியவங்கள் சொல்லலாம். இதெல்லாம் சென்று சேரக்கூடிய இடம் வந்து அறிவினுடைய உச்சநிலை, அன்பினுடைய உச்சநிலை. இந்த அறிவும் அன்பும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பட்டினி. இங்கே அறிவு கூடும், அன்பு கூடும். இந்த ரெண்டுமே வந்து இந்த பட்டினி அப்படிங்கிறத நீங்க ஏதோ கேட்க ஆரம்பிச்சு எங்கெங்கோ போயிட்டு. ஸோ இந்த பட்டினி அப்படிங்கிறது மருந்து அப்படிங்கிறத தாண்டி, மருத்துவ நிலை அப்படிங்கிறத தாண்டி இது ஆன்மீக பயணம். ஆன்மீகம்னா ஏதோ ஒரு சாமியை போய் போறதுங்கிறது கிடையாது. அறிவு பயணம், முற்றறிவை நோக்கிய பயணம். இறை அப்படிங்கிறது பதிங்கிறது முற்றறிவு. அந்த முற்றறிவை நோக்கிய பயணத்துல பட்டினி அப்படிங்கிறது ஒரு மார்க்கம். சார், இப்போ நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது இது ஒரு ட்ரெண்டாக இருக்கு, ஒரு ஃபேஷனா இருக்குன்னு தான் இப்போ ஆரம்பிச்சேன். ஆனா இந்த உண்ணா விரதம் அப்படிங்கிற முறையே நம்மளுடைய இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி போய் பார்த்தோம்னா அது தெய்வத்தின் பேராலேயே தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா. நான் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேன், அம்மனுக்கு விரதம் இருக்கேன், நீங்க சொன்ன ஏகாதசி, அமாவாசை, இப்போவும் நிறைய நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டிகள் எல்லாம் பண்றதை நம்ம பாக்குறோம். ஸோ அப்படி இருந்த விஷயம் இப்போ ஒரு ட்ரெண்டாகவும் உடலை பேணி காக்கும் ஒரு விஷயமாகவும் எப்படி வந்துச்சு? எப்படி இந்த ஒரு அவேர் ஏற்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மாடர்ன் ரிசர்ச் தான். இப்ப நிறைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் இப்ப வந்து ஒரு மொபைல் வச்சிருந்தோம்னா அதில் தட்டி பார்த்தோம்னா தெரிஞ்சுது பட்னி இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள். குறிப்பா இப்ப வந்து 9th 10th +1 +2 எல்லாம் படிக்கிறவங்க வந்து சில ஆராய்ச்சி பேப்பர்கள் சின்ன ஒரு ஷார்ட் பீரியட்ல ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அது முன்னாடி அமெரிக்காவில் உண்டு, இங்கிலாண்டில் உண்டு, ஆஸ்திரேலியாவில் உண்டு, இப்போ இங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன பப்ளிகேஷன்ஸ், சின்ன ஆய்வு புத்தகங்கள் போடுறதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்காக அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் தேட ஆரம்பிக்கும் போது இந்த விஷயங்கள் தெரியுது. அவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு மேலே வரும்போது இதை பின்பற்ற ஆரம்பிச்சிடறாங்க. அது ஒரு நல்ல விடயமாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த விதத்தில் இந்த பட்டினி அப்படிங்கிறது வந்து நீங்கள் இளைஞர்கள்ட்ட ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நிச்சயமாக அதை வந்து முறைப்படி அவர்களுடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்னியை வந்து அமைச்சுக்கணும். என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படி இருந்தான், நான் இருக்கிறேன் அப்படின்னு இல்லாம அவருக்கு அது தாங்கும். மருத்துவ ஆலோசனை தேவையா? ஓரளவுக்கு. ஓகே. ஓரளவுக்கு அவங்க
மருத்துவ ஆலோசனையோட இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி என்கரேஜ் பண்ணணும். ஓகே. இன்னொன்னு கூட சார், இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கிற உண்ணாவிரத முறைகள்ல வந்து சாப்பிடாம இருக்கிறது தான்ப்பா உண்ணாவிரதம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் அன்னைக்கு வந்து நான் விரதம் இருக்கேன், நான் பழங்களை மட்டும் எடுத்துக்கிறேன், பழச்சாறுகளை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன், என்னால அந்த அளவுக்கு தான் என்னால முடியுது, சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னா அதை நம்ம உண்ணாவிரதம் அதாவது ஃபாஸ்டிங்ல எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா. ஓகே. ஃபாஸ்டிங் அதாவது உண்ணா நோன்பு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் முதல்ல உண்டி சுருங்குதல் சரி அப்படிங்கிறது தான் முதல்ல எடுத்துக்கணும். அதனால ஏதாவது நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒரு நல்ல பொருள், அப்போ உண்ணா நோன்புன்னு ஏதாவது ஒரு பேர்ல நல்ல பொருளை மட்டும் தான் நீ சாப்பிடுவாங்க. ஓகே. தெய்வத்தின் பேரிலோ அல்லது ரிச்சுவல்ஸ் நான் எங்க வீட்டுல பழக்கிறதுக்கு மேலேயோ பண்ணும்போது தப்பான பொருளை சாப்பிட மாட்டேன். ஓகே ஓகே. ஸோ அப்படிங்கும்போது ஒரு நல்ல பொருளை மட்டும் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கிறதே ஒரு விரதம் தானே. சூப்பர் சூப்பர். அப்படிங்கிறதுனால அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். சரி, அப்போ நீங்க உணவு அதாவது பழங்கள்ல வந்து சுக்ரோஸ் அதிகமா இருக்குல்ல சார், ஸோ அதனால வந்து இன்சுலின் அளவை கூட்டி விட்டுறாதா? பழங்களை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறது. பழங்கள் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு அமிர்தம். ஓகே. அதை நான் இந்த இடத்துல சொல்றேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து நீங்க வேற சில நோய் நிலைகளாகட்டும், அதுல பழங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அமுது. ஓகே. அதுல முப்பழங்கள்னு சொல்லக்கூடிய மா, பலா, வாழை, முக்கணிகள்னே சொல்லியிருக்காங்க. 3 தமிழ் மாதிரி முக்கணிகள். முக்கணிகளும் அப்படிங்கிறது வந்து அதனுடைய சீசன்ல நாம சாப்பிட்றது. என்ன நாம வந்து கரெக்டா செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, பழங்கள் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கணும். ஒரு மரியாதை உள்ளவங்களை ஒரு கார் போயிட்டு இருக்கும்போது முன்னாடியும் பின்னாடியும் பாதுகாப்பா போற மாதிரி இந்த பழங்களை சாப்பிடும்போது முன்னாடி ஒரு 2 மணி நேரம் பின்னாடி ஒரு 2 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. இது தனித்துவமா, அதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு 2 மணி நேரம் கழிச்சு தான் பழங்கள் சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரீயா விட்டுறணும். அப்ப உணவுகளுக்கு கூடயே பழங்களும் வந்துருதே சார். ரொம்ப ஃப்ரூட் சாலட் ரொம்ப தப்பு. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஃப்ரூட் சாலட் ஒரு அருமையானது தான். 2-3 பழங்களை கலந்து கூட நீங்க சாப்பிடலாம். ஆனா அதை தனியாக சாப்பிடணும். வேற எந்த ஒரு உணவோடையும் சேர்த்து சாப்பிடலாம். அப்போ வந்து வேக வைத்த உணவும் வேக வைக்காத உணவும் தனித்தனியாக தான் சாப்பிடணும். நிச்சயமா. அந்த விதத்துல இது வந்து வேக வைக்காத உணவு அப்படிங்கிறதுல தனியா சாப்பிடணும். இன்னும் சொல்ல போனா இது ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, இது நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, இது முழுமையாக உள்ள உட்கிரகிக்கப்படணும் அப்படின்னா தனியாக தான் சாப்பிடணும். தனியாக சாப்பிட்டால்தான் இதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். சூப்பர் சார். சார், நிறைய கேள்விகள், தெளிவான விளக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம்.